தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்னும் 4 நாட்களில் இறுதி செய்யப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிப்பதற்காக டெல்லி சென்ற அவர் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் டெல்லி விமான நிலையத்தில் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கூட்டணிக்காக தாவேகவுடன் அதிமுகவும் பேசவில்லை, பாஜகவும் பேசவில்லை என்று தெளிவுபடுத்தினார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்னும் 4 நாட்களில் இறுதி செய்யப்படும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தேர்தல் அறிக்கை ஒரு வாரத்துக்குள் வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டார். ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில் எங்கள் கூட்டணி கிடையாது. சைலண்டாக அழகாக அற்புதமாக நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார், அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவது தான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் தான் 234 தொகுதியில் போட்டியிடுறோம். எங்கள் அதிமுக தலைமையில் 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் தேர்தல் சந்திக்கிறோம். நீங்கள் தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். டெல்லியிலிருந்து அங்குடைய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுங்க எப்படி இருக்குது. அதாவது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா அண்ணன் 10 ஆண்டு 2019 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துருக்குறோம். மத்திய அரசிலிருந்து பல திட்டங்களை பெற்று அங்கே நிறைவேற்றிக்கிறோம். அதே மாநில அரசும் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் வரல. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சிட்டு